சொல்லின் செல்வன் என்று இந்த மண்ணுலகம் கொண்டாடப்பட்ட அனுமன் வாலியினுடைய பெருமையை சொல்கின்றான். வாள் செல்லாது, கந்தவேல் செல்லாது, மார்பில் வில் செல்லாது, ராவணனுடைய கோல் செல்லாது. வாலியை 3 கதாபாத்திரமாக பிரிக்கின்றார். தன் சொந்த சகோதரனாகிய சுக்ரீவனுடைய மனைவியை அபகரிக்க நினைத்தானே, அந்த செயல் ஏற்புடையது அன்று. ஒரு 5 அறிவு படைத்த விலங்கின் செயல். எனவே வாலி ஒரு குரங்கின் தன்மையை பெற்ற ஒரு குரங்கு வாலி. ராமா, இப்படி மறைந்திருந்து அம்பு போட்டாயே, இது நியாயமா, தர்மமா, நீதியா என்று குரலெடுத்து பேசுகின்றானே, அந்த விலங்கு நிலையிலிருந்து ஒருபடி உயர்ந்து அறம் பேசியதால் இவன் மனித நிலைக்கு மாறினான். சுக்ரீவன் தான் ராமனோடு கூட்டணி அமைத்து இந்த வாலியை வதம் செய்தான். ஆனால் எந்த வாலி தன் மரணத்திற்கு காரணமான சுக்ரீவனை கூட அடைக்கலமாக நீ வைத்துக்கொள் என்று சொல்கின்றானோ, அப்பொழுது மனித நிலையிலிருந்து இறைநிலை, ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்கின்றான். நம்முடைய அருள் நேரத்தை பொறுத்தவரை சைவத்தினுடைய பெருமை, வைணவத்தினுடைய பெருமை, ஆழ்வார்கள், நாயன்மார்கள், திருக்கோவிலினுடைய வரலாறு என்று எல்லாவற்றையும் சார்பிழிந்து நமக்கு தந்தாலும் கூட, நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய கம்பநாட்டாழ்வாருடைய கம்பராமாயணத்தில் அவ்வப்பொழுது ராமனுடைய பெருமை, சீதாவினுடைய சிறப்பு, அறம் பற்றி, மனிதநேயம் பற்றி, விலங்குகளின் மாட்சி பற்றி, வீரம் பற்றி, வாழ்வியல் நெறி பற்றி, மன்னனுடைய அரசாட்சி பற்றி, நட்பு பற்றி என்று எல்லாவற்றையும் நாம் சிந்திக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு இராமாயணத்திலே மிகச்சிறந்த, இன்றைக்கும் பேசுபொருளாக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய வாலி வதை பற்றி உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லப் போகின்றேன். தமிழ் சான்றோர்கள் இன்றைக்கு கம்பன் கடக மேடைகள் நகைச்சுவை துணுக்கு தோரணங்களாக மாறிவிட்டாலும் கூட, திருச்சி பெரும்படுவர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், நம்முடைய கம்பனடிப்பொடி காரைக்குடி சா கணேசன் போன்றவர்களும், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் போன்றவர்களும் கண்முன்னே நமக்கு அவ்வப்போது ராமனையும் கம்பனையும் கண்முன்னே கொண்டு வந்து காட்டினார்கள். புலவர் கீரன் அவர்களுடைய உபன்யாசத்தை கேட்டு வளர்ந்த சான்றோர்களுக்கு தெரியும், வாலி வதை என்பதை காட்டிலும் அதை வாடி மோட்சம் என்றுதான் வைணவ பெருமக்கள் சொல்வார்கள் என்று வாலி மோட்சத்தை பற்றி ஒவ்வொரு ஊரிலும் மணிக்கணக்காக, நாள் கணக்காக வாலியினுடைய பெருமையை இந்த மண்ணில் எடுத்து உரைத்த பெருமை திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கும் புலவர் கீரனுக்கும் பெரும் பங்கு உண்டு. அவர்கள் நடையில் நின்று இன்றைக்கு வாலி மோட்சத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். வாலியினுடைய பெருமை குறித்து அனுமன் பேசுவதாக யார்? சொல்லின் செல்வன் என்று இந்த மண்ணுலகம் கொண்டாடப்பட்ட அனுமன் வாலியினுடைய பெருமையை சொல்கின்றான். எப்படி? வாள் செல்லாது, வாள் செல்லாது, கந்தவேல் செல்லாது, மார்பில் வில் செல்லாது, ராவணனுடைய கோல் செல்லாது. அப்படின்னா என்ன பொருள்? காற்றின் வேகத்தை விட இந்த வாலியினுடைய வேகம் மிகச் சிறந்தது. முருகப்பெருமான் கையிலே வைத்திருக்கிறானே அந்த வேல், இந்த வாலியினுடைய மார்பு பக்கம் கூட போகாது, அவ்வளவு வலிமை படைத்தது. எந்த வீரனாலும் வெல்ல முடியாத ஆற்றலை பெற்றவன் வாலி. இன்னும் சொல்ல போனால் ராவணனுடைய கோலும் கொடையும் கூட வாலிக்கு முன்பு செல்ல முடியாது. யார்? காப்பியத்தினுடைய எதிர்நிலை பாத்திரம் வீராதி வீரன், முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் பெற்ற ராவணனுடைய வீரம் கூட வாலிக்கு முன்னால் கிடையாதுங்கிறான். அப்பேற்பட்ட வாலி வதம் இப்ப கண்முன்னே ஒரு 5 நிமிடத்தில் உங்களுக்கு அந்த காட்சியை கொண்டு வரப்போகின்றேன். ராமபிரான் ஒரு அம்பை போடுகின்றான், வாலி மார்பிலிருந்து அந்த அம்பை எடுத்து படிக்கின்றான். அப்பெல்லாம் அம்பரா துணியில அந்த பேர் இருக்கும், யாருடைய பேருன்னு, ராமநாமம் என்கின்ற தெரிய கண்டான் அப்படின்னு இருக்கும். உடனே அதை எடுத்துட்டு ராமபிரான் என்கின்ற பெயரை பார்த்தவுடன் வாலி துடிக்கின்றான். ராமா ராமா, உயர்ந்த சூரிய குலத்திலே பிறந்து குலத்திற்கென்று சில அறம் இருக்கும், அதை காப்பாற்றினாய். உன் தாய்க்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சொல்லறத்தை காத்தாய், வனவாசம் வந்தாய். இன்றைக்கு ஏன் தெரியுமா வில்லறத்தை மறைந்திருந்து கொன்றாய்? உன் இல்லறமாகிய சீதையை நீ பிரிந்து நிற்கிறாய்.
தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கைன்னு முடிச்சார். வாலி அம்புபட்டு இறக்கக்கூடிய தருவாயில் நிற்கின்றான். இதை நம்முடைய புலவர் கீரன் எப்படி சொல்கின்றார்? வாலி மோட்சம் என்று சொல்கின்றார். காரணம் என்ன? வாலியை 3 கதாபாத்திரமாக பிரிக்கின்றார். தன் சொந்த சகோதரனாகிய சுக்ரீவனுடைய மனைவியை அபகரிக்க நினைத்தானே, அந்த செயல் ஏற்புடையது அன்று. ஒரு 5 அறிவு படைத்த விலங்கின் செயல். எனவே வாலி ஒரு குரங்கின் தன்மையை பெற்ற ஒரு குரங்கு வாலி. வந்திருப்பவன் யார்? பரம்பொருள். நடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன், அவதார புருஷன். அவனிடத்தில் தர்மம் பேசுகின்றான், நியாயம் பேசுகின்றான். எதிர்நிலை பாத்திரம் என்று தெரிந்தும் நேருக்கு நேர், ராமா இப்படி மறைந்திருந்து அம்பு போட்டாயே, இது நியாயமா, தர்மமா, நீதியா என்று குரலெடுத்து பேசுகின்றானே. அந்த விலங்கு நிலையிலிருந்து ஒருபடி உயர்ந்து அறம் பேசியதால் இவன் மனித நிலைக்கு மாறினான். இப்போ விலங்குன்னா என்னன்னு பார்த்தோம், மனுஷன்னா என்னன்னு பார்த்தோம். 3வது தெய்வ நிலை. இந்த செயலால் வாலியினுடைய உடம்பில் இருந்த அந்த அம்பில் வரக்கூடிய குருதியினால் அவனுடைய உயிர் பிரிய போகின்றது. எல்லோரும் ராம் ராம் என்று சொல்லாடக்கூடிய அந்த அவதார புருஷன் கண்முன்னே நின்று கொண்டிருக்கின்றான். இப்பொழுது வாலி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். அப்போது வாலி சொல்கின்றான், ராமா, வந்தவருக்கெல்லாம் அபயம் என்று வந்தவனுக்கெல்லாம் அடைக்கலம் தரக்கூடிய வள்ளல் பெருமானே, உன்னிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள். என்னுடைய தம்பி உன்னிடத்தில் அடைக்கலமாக பத்திரமாக இருக்கின்றானே சுக்ரீவன், மிகவும் நல்லவன். கொஞ்சம் அவ்வப்போது கள் உண்ணுவதால் நேரம் தவறி சில காரியங்களை செய்து விடுவான். மனதால் அவன் தூயவன். என்னை அவசரப்பட்டு அம்பு போட்டு மறைந்திருந்து கொன்றதைப் போல அவனுடைய நேரம் தவறாமையை கருத்தில் கொண்டு அவனை அம்பு போட்டு மாய்த்து விடாதே, அடைக்கலமாக வைத்துக்கொள். இப்பொழுது ராமபிரான் சிந்திக்கின்றான், இந்த வாலியினுடைய மரணத்திற்கு யார் காரணம்? சுக்ரீவன் தான் ராமனோடு கூட்டணி அமைத்து இந்த வாலியை வதம் செய்தான். ஆனால் எந்த வாலி தன் மரணத்திற்கு காரணமான சுக்ரீவனை கூட அடைக்கலமாக நீ வைத்துக்கொள் என்று சொல்கின்றானோ, அப்பொழுது மனித நிலையிலிருந்து இறைநிலை, ஒரு தெய்வீக நிலைக்கு உயர்கின்றான். குரங்காக பிறந்து மனிதனாக உருமாறி தெய்வ நிலைக்கு உயர்ந்த அந்த வாலி சாதாரணமான வீடு பேறு அடையவில்லை, மோட்சத்திற்கு சென்றதால் இதற்கு பெயர் வாலி மோட்சம் என்று சொல்லுவார். அப்படியே கீரனுடைய பேச்சில் ஒரு மின்னல் இருக்கும், ஒரு துள்ளல் இருக்கும். அப்படியே பார்ப்பவர்களுடைய உள்ளமெல்லாம் அந்த காட்சி முடிந்தவுடன் ராம் 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 என்பார்கள். எதற்கு சொல்கின்றேன் என்றால், அடுத்த தலைமுறை கம்பராமாயணத்தை இப்படி ஆய்ந்து தோய்ந்து அதில் நனைந்து பக்தியோடு படித்தோம் என்றால் அது மிகப்பெரிய ஆனந்தத்தை தரும். அடுத்த தலைமுறைகளுக்கான வழிகாட்டி காப்பியம் ராமாயணத்தை கேட்பதும் படிப்பதும் ஆனந்தத்தின் ஆனந்தம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம்.